அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் இப்போ எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் பலனறுவ மாவட்டத்தில் சவனப்பட்டி என்கின்ற நகரத்தில் இருக்கிறோம். இன்றைய தினம் இந்த நகரமானது எப்படி காட்சி அளிக்குது என்ற பற்றிய காணொலியை இந்த காணொலியை போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் கொழும்பு மட்டக்களப்பு பிரதான வீதியாக காணப்படுது. பார்த்தீங்கன்னா இதையும் ஒரு நகரமாகவே காட்சி அளிக்கிறது. பார்த்தீங்கன்னா இதிலையும் கணிசமான அளவு கடைகள் அடைச்சிய கிடக்குது. இப்படியே பார்க்கக்கூடியதாக இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா சிங்கள மக்களுக்கு புது வருடம் என்ற வழியாக ஒரு சில கடைகள் மாத்திரமே திறக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வீதிகளில் வாகனங்களும் குறைவான அளவாகவே போக்குவரத்து நடவடிக்கைகளை இடம்பெறக்கூடியதாக இருந்தது. பார்த்தீங்கன்னா இதுதான் சவனப்புத்து நகரத்திற்குரிய பிரதான வீதி. இப்படியே வாங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் அதிகளவான கடைகள் காணப்படுது. வாங்க அப்படியே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இங்காலேயே கடைகள் அதிகமாக காணப்படுது. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடை மட்டும்தான் திறந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கடை மூடப்பட்ட நிலையில் காணப்படுது. பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு புது வருஷத்தை சிறப்பிக்கின்ற வகையில் வியாபாரத்தை கைவிட்டு மக்கள் தமது சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்ற முகமாக பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளோட கொண்டாடுகின்ற நடவடிக்கையாக இது பார்க்கப்படுது. பார்த்தீங்கன்னா இந்தியாலையும் அதிகளவான கடைகள் மூடப்பட்ட நிலையிலே காணப்படுது. பார்த்தீங்கன்னா ஒரு சில கடைகள் மாத்திரமே திறந்த நிலையில் உள்ளது. அப்படியே பார்த்தீங்கன்னா முழுதாக மூடப்பட்ட ஒரு நிலையில் இந்தியாவிலுமே பார்த்தீங்கன்னா கடைகள் மூடப்பட்டதாக காணப்படுது. அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் சத்தோசா அது மூடிய நிலையில் காணப்படுது. பார்த்தீங்கன்னா ஒரு சில கடைகள் மாத்திரமே திறந்த நிலையில் நகரத்தில் காணப்படுது. பார்த்தீங்கன்னா இங்கே இந்த உடுப்பு கடை திறந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அங்கே அந்த சில்லறை கடையெல்லாம் திறந்துருக்காங்க. அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேங்க் இருக்கு, அது மூடிய ஒரு நிலையில் காணப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிக்கணும்னு மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா பலனறுவ மாவட்டத்தில் உள்ள முக்கியமான இடங்களில் இனி வருகின்ற காலங்களில் வீடியோ தான் காத்திருக்கின்றேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, பாய்.